அம்மு, விஜய் 2 பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க. அம்மு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்பா, நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டாம்ப்பா, எனக்கு பிடிக்கலப்பா, நான் லீவ் போட்டு வீட்லேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்மு, லீவெல்லாம் போடக்கூடாது, நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம ஸ்கூல் போகலாம், கண்டிப்பாக மிஸ்ஸும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. போனோடனே அங்கே காவேரி, சாரதா 2 பேருமே இருக்காங்க. விஜயை பார்த்தோன்னே எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. எப்படி இருக்கீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்முவும் நல்லா இருக்கம்மா. ஆமாம், எல்லாரும் பேரண்ட்ஸ்க்கு அவங்கவுங்க குழந்தைங்களோட வருவாங்க, மிஸ் என்ன அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்படியே அம்மு சிரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மு டான்ஸ் ஆடுறாள், அதை பார்க்கணும் போல் இருக்குது, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு விஜய் கேட்டுட்ருக்காரு. சரி, நீங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்துட்டுருங்க, நாங்கள் அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குழந்தைய கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. ஒரு மரத்தடிக்கு போகிறாங்க. போனவுடனே மிஸ் அங்கே பாருங்கள், எல்லாரும் அவங்கவுங்க அம்மாவோட வந்திருக்காங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. இங்கே பாரம்மு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் உன் கூட இருக்கேன், நீ கவலையே படாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ நான் எப்படி சொல்லித்தரணும் அதே மாதிரி நீ டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் மிஸ் ஆடணும்? சரி, நீ கண்ணை மூடி, இப்போ உங்கள் அம்மா உன் முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு அப்படியே கண்ணை மூடுறாங்க. முன்னாடி அப்படியே காவேரி நிற்கிறாங்க. கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்கள் அம்மாவை காணும், நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. ஏன் நான் உன் அம்மாவாக இருக்கக்கூடாதா? இன்றைக்கி நான் உன்னோட அம்மா தான், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா மிஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. சரி, நான் டான்ஸ் எப்படி ஆடணும் ஸ்டேஜில் போயிட்டு உனக்கு நான் ப்ராக்டிஸ் தரேன், நீ என்னாலும் சேர்ந்து ஆடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மிஸ் சேர்ந்து டான்ஸு சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் வராரு. எங்கே இவங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மரத்தடியில் இருக்காங்க. என்ன 2 பேருமே இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், கையில் என்னது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இதுவா, ஃப்ராக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ராக்கா? எதுக்கு மதர்ஸ் டேக்கு எதுக்கு ஃப்ராக் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அம்முக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் இந்த ஃப்ராக்கை நான் போட்டுட்டு நான் தான் அவளோட அம்மா மாதிரி போய் நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஐயோ நில்லுங்க நில்லுங்க, நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், அம்முவோட மனசு கஷ்டப்படாமல் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு விஜய்கிட்ட காவேரி சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா ஃப்ராக்லாம் போடுறேன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, மிஸ்ஸு பார்த்துப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் போய் ஸ்டேஜில் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்முவை கூட்டிகிட்டு வராங்க. ஸ்டேஜில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு விஜய். அப்போ சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க, காவேரி நல்லா பார்த்துப்பா, கண்டிப்பாக அவள் கூட தானே குழந்தை இருக்கா, நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டேஜில் ஒவ்வொருத்தராக கூப்பிடுறாங்க. அவங்கவுங்க பேரண்ட்ஸோடு வராங்க. நல்லா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க.